கிடையாது. இது வந்து அமேசானில் வாங்கினோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் ஒரு இது தான் இது. இதில் வந்து உள்ளே அந்த பாதாம் அல்லது பிஸ்தா முந்திரி பருப்பு போட்டு இதை போட்டு இப்படி நல்லா அப்படி ஸ்குவீஸ் பண்ணோன்னா நல்லா அந்த துருவலாக வந்துடுது. ரொம்ப நல்லாயிருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. பிடிச்சிருந்தா நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இடியாப்பம் பிழிஞ்சு ஒரு பாத்திரத்தில் ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து வறுத்து இதில் போட்டுடலாம். நெய்யில் வறுக்க போகிறேன். அடுப்பில் ஒரு பேன் வச்சு நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிருக்கிறேன். முதல்ல இந்த கிஸ்மிஸ் ஃப்ரூட் போட்டுடலாம். இது நல்லா பூரிச்சு வரட்டும். நல்லா பூரிச்சு வந்துருச்சு. இதை இந்த நெய்யிலேருந்து எடுத்து இந்த இடியாப்பத்தில் சேர்த்துடலாம். இது வந்து பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடுத்து இந்த டூட்டி ஃப்ரூட்டையும் இந்த நெய்யில் போட்டு வறுத்துடலாம்.